பல எண்ணங்கள் ஒவ்வொருவருக்குள்ளயும் இருக்கும், நீங்க என்னவா ஆகணும்னு. ஆனா சில காரணங்களால நீங்க என்ன யோசிப்பீங்க, அவங்களோட வேலை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே, நம்மளும் அதை செய்யலாம் போலயே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணம் தோணும். ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு கொடுக்கப்படல. ஏன்னா அவங்களுடைய விதை வேற, உங்களுக்குள்ள இருக்கிற விதை வேற. அந்த விதையை எடுத்து நீங்க தடுத்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா சரியான விதத்துல அது உங்களுக்கு வெற்றியை தராது. உங்க வாழ்க்கையில அது தோல்வியை தான் உண்டாக்கும். உங்களுக்குள்ள தேவன் என்ன விதையை கொடுத்திருக்கிறார், என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார், அதை எப்படி நாம விளைய செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, மற்றவன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க, அதுல அவங்க உயர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே ஃபாலோ பண்ணி நம்ம போக கூடாது. அவன் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சா அவன் நல்லா வந்துட்டான், அதனால நானும் அதே பிசினஸ் ஆரம்பிச்சு அவனை விட பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு